رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நேர்வழி பெற்றவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். இது இன்று நேற்று உள்ளதல்ல. சஹாபாக்களிலிருந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயர் நேர்வழி பெற்ற மக்களுக்கு கூறப்படக்கூடியதாக இருக்கிறது. யௌம தபியத்து வுஜூஹு வ தஸ்வது வுஜூஹ் என்ற ஆயத்துக்கு ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் செய்யும் பொழுது சொல்கிறார்கள், யௌம தபியத்து வுஜூஹு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, கியாமத்துடைய நாளையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சமான முகங்களாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்துக்கு தஃப்சீர் செய்கிறார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே இரண்டு வாசகங்கள், இரண்டு வார்த்தைகள், அஸ்ஸுன்னா அல் ஜமாஅ. இந்த சுன்னா என்றால் என்ன, ஜமாஅ என்றால் என்ன என்பதை இந்த காலத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முஃமினும் அதனை விளங்க பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய குழப்படி மிக்க காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை பொய் என்பது பிரித்தறிய முடியாததா என்று ஒரு சந்தேகம் எழுப்பப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த அனைத்துக்கும் சொல்லப்படும். அது குர்ஆனோ ஹதீஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்துக்கும் சுன்னா என்று சொல்லப்படும். இதே போன்று ஜமாஅ என்பது இந்த சுன்னாவை நாங்கள் யார் வழியில பின்பற்ற வேண்டுமோ அந்த மக்களை சொல்லப்படும். இந்த சுன்னாவை ஒவ்வொருவரும் அவருடைய மனோ இச்சை பிரகாரம் பின்பற்ற முடியாது. அவரவர் விளக்க பிரகாரம் அதனை எடுத்து நடக்க முடியாது. இன்று மக்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. அதாவது குர்ஆனை சுன்னாவை நேரடியாக நாங்கள் விளங்கிவிடலாம். அதனை நாங்கள் எந்த கருத்திலே பார்ப்போமோ, அதற்கு நாங்கள் எந்த கருத்து வைப்போமோ, அதிலே என்ன விளக்கம் எங்களுக்கு விளங்குகிறதோ அதுதான் எங்களுடைய மார்க்கம் என்று நினைத்தார்கள். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்ல, ஒரு போதும் அப்படி அல்ல. அது அதற்குரிய வழிகாட்டல்களுடன் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவிலே துஆ செய்கிறோம். சூரா ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுவதை ஃபர்லாக்கினான். இதே போன்று மக்களிலே கோடான கோடி மக்களுக்கு இது ஃபர்லாக இருக்கிறது. 200 கோடி முஸ்லிம்கள் என்றால் அங்கே 200 கோடி முஸ்லிம்களுக்கும் இந்த சூராவை 17 தடவைகள் ஓதுவது ஃபர்லாக இருக்கிறது. இந்த சூரா என்பது ஒரு துஆ தான். அந்த துஆவுக்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வை அவன் சொன்ன பிரகாரம் புகழ்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான சரியான வழியை காட்டுவாயா. நேரான பாதையை கேட்கிறோம். அது யாருடைய பாதை?
அங்கே ஒரு அறிவின் பாதை நேரான பாதை என்று சொல்லப்படவில்லை. அந்த அறிவை எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்கள் இங்கு நேர்வழிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று குர்ஆனிலே கிடையாது. எங்களுக்கு நேரான பாதையை காட்டு குர்ஆன் ஹதீஸுடைய பாதை என்று கேட்கவில்லை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயா, நீ யாருக்கு அருள் செய்தாயோ அந்த நல்லடியார்களின் பாதை என்று அந்த பாதையை என்ன பாதை என்று அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்துகிறார். அந்த அருள் செய்யப்பட்ட நல்லடியார்கள் யார் என்பதையும் யாருடைய சொந்த புத்தியும் தீர்மானிக்க தேவைப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே அதனையும் தஃப்சீர் செய்கிறான், விரிவுபடுத்துகிறான், விளங்க வைக்கிறான். சூரா நிசாவுடைய வசனத்தில் அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், சாலிஹான அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்தான். எனவே அருள் செய்யப்பட்ட மக்களுடைய பாதை என்பது நபிமார்களின் பாதை, சித்தீக்குகளுடைய பாதை, ஷுஹதாக்களுடைய பாதை, சாலிஹான நல்லடியார்களுடைய பாதை. ஜமாத்தினர்கள் யார் என்பதை நாங்கள் சுன்னாவில் இருந்து பார்க்க வேண்டும். சுன்னாவை நாங்கள் ஜமாத்தில் இருந்து எடுக்க வேண்டும். விளங்க முயற்சி செய்யுங்கள். சுன்னாவை ஜமாத்தில் இருந்து எடுத்தோம், ஜமாத்தை சுன்னாவில் இருந்து எடுத்தோம். யாருடைய மனோ இச்சையும் இங்கே வேலை பார்க்க தேவைப்பட மாட்டாது. சுன்னா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்தவை. அவைகளை யார் வழியில பின்பற்றுகிறோம் அவர்கள் ஜமாத்தினர்கள். இந்த ஜமாத்தினர்கள் யார் என்பதை சுன்னாவே நமக்கு எடுத்து சொன்னது அல்லாஹ்வுடைய குர்ஆன். நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், சாலிஹான அடியார்கள், இவர்களுடைய பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும். சித்தீக், ஷஹீத் என்பவர்கள் சஹாபாக்கள். பொதுவாகவே சித்தீக், ஷஹீத் என்றால், சித்தீக் என்றால் உண்மையாளர், ஷஹீத் என்றால் உயிர் தியாகி என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த ஆயத்திலே நாடப்பட்ட சித்தீக்குகளும் ஷுஹதாக்களும் யார் என்பதை பாருங்கள். சூரா ஹதீதுடைய 19வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன வல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ருசுலிஹி உலாயிக ஹுமுஸ் ஸித்தீகூன வஷ்ஷுஹதாஉ இன்த ரப்பிஹிம். உலாயிக ஹும் என்ற வார்த்தை குர்ஆனில் எங்கெல்லாம் இடம்பெறுகிறதோ அங்கே அந்த மக்களை கொண்டு நாடப்படுபவர்கள், வஹி இறங்கும் பொழுது யார் அங்கே இருந்தார்களோ, எந்த மக்கள் வஹியின் மூலமாக முகாத்தபா முன்னோக்கப்பட்டார்களோ, அந்த நேரத்தில் யார் உயிருடன் இருந்தார்களோ அவர்களை குறிக்கும் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், உலாயிக ஹும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்கிறான். வல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதர்மார்களையும் ஈமான் கொண்டு வஹி இறங்கும் பொழுது வாழ்கின்ற அந்த சஹாபாக்கள், அவர்கள்தான் உலாயிக ஹுமுஸ் ஸித்தீகூன வஷ்ஷுஹதாஉ இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் சித்தீக்குகளும் ஷுஹதாக்களும் என்று குர்ஆன் சொல்கிறது. இங்கே சித்தீக், ஷஹீத் என்பவர்கள் சஹாபாக்கள். அதுக்கு பின்னால் வஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து உலகிலே மக்களுக்கு வழிகாட்டினார்களோ அவர்கள். நல்லடியார்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய உம்மத்துடைய சலஃபுகள். சலஃபுகள் என்றால் 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் வாழ்ந்த நல்லடியார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் மாத்திரமல்ல,
எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் எடுத்து பாருங்கள், இந்த ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு முத்தவாத்திரான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸ் கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم. மக்களிலே மிக சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள். கைருன் நாஸ் என்றார்கள். அதைவிட சிறந்தவர்கள் மக்களிலே கிடையாது. கைருன் நாஸ் கர்னி, என்னுடைய நூற்றாண்டிலே உள்ளவர்கள். தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும், பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டுகளிலே உள்ள மக்கள். ஏனென்றால் பொதுவாகவே குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஷரியத் நிலைநாட்டப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவிலிருந்து சட்டங்கள் வெளியாக்கப்படுகின்றன. ஷரியத் தொகுத்து மக்களுடைய நடைமுறைக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. இது அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் பரிபூர்ணத்துவத்தை அடைகிறது. அதனுடைய அடிப்படைகள் அமைகிறது. அங்கே இந்த அடிப்படை மூலமாக இந்த உம்மத்தினர்கள் வழி நடாத்தப்பட்டார்களோ, கியாமத் வரை அவர்களுடைய போங்கு அதுவாகவே இருக்கும். யாரெல்லாம் அதற்கு பின்னால் இவைகளுக்கு முரண்படுகிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸிலே சொல்கிறார்கள், சும்ம யஜீஉ அக்வாம், பின்னால் சில கூட்டத்தார்கள் வருவார்கள். தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு வ யமீனுஹு ஷஹாதத்துஹு, அவர்கள் சத்தியம் செய்து சொல்லுவார்கள் ஒரு விடயத்தை, அதற்கு எதிராக அவர்களே சாட்சி சொல்லுவார்கள். அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், பின்பு அதற்கு எதிராக அவர்களே சத்தியம் செய்வார்கள். இன்றொன்று நாளை ஒன்றாக முரண்படக்கூடிய, முன்பொன்பு பின்பொன்பாக ஒன்றாக பேசக்கூடிய, ஒன்றுக்கொன்று முரணாக அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சில உளரக்கூடியவர்களின் பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள். எனவே நேரான வழியை நாங்கள் 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் உள்ள நல்லடியார்களிடமிருந்து எடுப்போம். அப்படி சொன்னால் ஒரு கேள்வி கேட்பார்கள், நல்லடியார்கள் என்று எப்படி தீர்ப்பு செய்கிறீர்கள்? நீங்கள் அல் அஸ்மா வல் ரிஜால் என்ற கலையை படித்து பாருங்கள். அங்கே அந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த நல்லடியார்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அலசி ஆராய்ந்து அல்லாஹ் தஆலா பேச வைத்தான். இந்த உம்மத்திலே உள்ள எங்களுடைய முன்மாதிரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இடையறில்லாத ஆட்டு மந்தைகள் அல்ல. எங்களை அப்படியே ஒரு மூலையில் கைவிட்ட ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருப்பவர்கள் அல்ல. யாரெல்லாம் குழப்புகிறார்களோ, சந்தேகத்தில் ஆழ்த்துகிறார்களோ, அவர்கள் ஷைத்தானிய வேலையை செய்கிறார்கள். யாரெல்லாம் மனதுகளிலே உறுதிப்பாட்டை உண்டாக்குகிறார்களோ, யாரெல்லாம் முன்னோர்களுடைய வழிதான் எங்களுடைய வழி என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் நேர வழியில் இருக்கிறார்கள். யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெளிவை தர நாடுகிறான். சூரா நிசாவுடைய வசனம், வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் போன அந்த மக்களுடைய வழியை நேரு வழியாக உங்களுக்கு தர நாடுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திட்ட தெளிவான வெட்ட வெளிச்சத்திலே நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை வெட்ட வெளிச்சத்திலே விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகல் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், ஜமாஅத்தினர்கள் என்பவர்கள், அவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள், 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் வாழ்ந்த நல்லடியார்கள். சுன்னா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்துமே சுன்னாதான். இந்த சுன்னா என்பது இது 4 வகைப்படும். கேளுங்கள், குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுடைய வாசகங்களும் 4 வகைப்படும். குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுடைய வாசகங்களும் 4 வகைப்படும். முதலாவது நஸ்ஸுகள் என்று சொல்லப்படும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை விளங்கிவிட்டால் அவர்களுடைய மனதிலே சந்தேகங்கள் தீர்ந்துவிடும்.
அவர்கள் மிக தெளிவான ஒரு தெளிவிலே இருப்பார்கள். அவர்களுடைய இபாதத்துகளிலே சந்தேகம் ஏற்பட முடியாது. அவர்களுடைய நடைமுறையிலே இது சரிதானா என்ற சிந்தனை ஏற்பட முடியாது. 1400 வருடங்கள் கழிந்ததன் பின்னால் இன்று வாழக்கூடியவர்களா குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? குர்ஆன் சுன்னவிலிருந்து சட்டங்கள் எடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னவிலிருந்து சட்டங்கள் எடுக்கப்பட வேண்டும். 1400 வருடங்களாக நடைமுறையில் இருந்த இஸ்லாம் இன்று மீளாய்வு செய்யப்படவா? இன்று புதிதாக சட்டம் உருவாக்கவா? இன்று புதிதாக ஒரு வழிகாட்டவா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று விசாலமான உள்ளத்துடன் பரந்த மனது என்பார்கள், அப்படியான ஒரு சிந்தனையுடன் சிந்தித்து பாருங்கள். ஒரு கணம் அமர்ந்து ஆய்வு செய்யுங்கள். நாங்கள் என்ன வழியிலே வழி நடாத்தப்படுகிறோம் என்பதை பாருங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுடைய வாசகங்களும் 4 வகைப்படும் என்று சொன்னேன். முதலாவது நஸ்ஸுகள். நஸ்ஸுகள் என்றால் அவை நேரடியாக பின்பற்றப்படக்கூடியவை, நேரடியாக எடுத்து நடக்க முடியும். நான் அதனை சொல்வதற்கு முன்னால் மற்றைய 3ஐயும் விளங்க வைத்தால் இது சும்மா விளங்கிவிடும். அதனால் இரண்டாவது விடயத்துக்கு வருகிறேன். முதலாவது விடயத்தை உங்களிடம் விளங்க வைக்க நேரம் எடுக்கும். 3ஐயும் விளங்க வைத்து விட்டால் முதலாவது தானாக விளங்கிவிடும். முதலாவது வகை நஸ்ஸுகள், அவை நேரடியாக பின்பற்றப்படும். இரண்டாவது, ஒரே வாசகத்தில் பல பொருள் கொண்டவை. குர்ஆனுடைய வசனங்களிலும் ஹதீஸுடைய வாசகங்களிலும் இப்படியானவை இடம்பெறுகின்றன. ஒரே வாசகம் பல பொருளை கொடுக்கும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தலாக் சொல்லப்பட்ட பெண்மணி 3 குரு இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தலாக் சொல்லப்பட்ட பெண்மணி 3 குரு இத்தா இருக்க வேண்டும். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 3 குரு. தலாக் சொல்லப்பட்ட பெண்மணி 3 குரு இத்தா இருக்க வேண்டும். இந்த குரு என்ற வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று பெண்ணுடைய மாதவிடாய் காலம், இன்னும் ஒன்று பெண்ணுடைய சுத்தமான காலம். பெண் சுத்தமாக இருக்கின்ற காலத்துக்கும் பெண் அசுத்தமாக இருக்கின்ற காலத்துக்கும் 2க்கும் குரு என்று சொல்லப்படும். இப்பொழுது நான் நேரடியாக குர்ஆனை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன ஒரு புத்திசாலி இந்த வசனத்தை எவ்வாறு பின்பற்றுவார்? இப்பொழுது நான் நேரடியாக குர்ஆனை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன ஒரு புத்திசாலி இந்த வசனத்தை எவ்வாறு பின்பற்றுவார்? இங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும். இங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும். அந்த தீர்ப்பு பின்பற்றப்பட வேண்டும். இங்கே குர்ஆனை பின்பற்றுவது என்பது தீர்ப்பை பின்பற்றுவதுதான். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகையை கேளுங்கள். ஒன்றோடொன்று முரண்படக்கூடிய வாசகங்கள் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. குர்ஆனிலே முரண்பாடுகள் கிடையாது. ஆனால் குர்ஆனிலே வெளிரங்கத்தில் முரண்பாடுகளை சிலர் பார்ப்பார்கள். உதாரணமாக கூபாவிலே வாழ்ந்த ஒருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே மக்கள் மத்தியிலே சொல்லித் இருந்தார், லா யுஸாலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், லா யுஸாலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன் ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன். இந்த 2 ஆயத்துக்களையும் மக்களிடம் சொல்லி சொல்லி கேட்டால் இந்த முரண்பாடு எப்படி குர்ஆனிலே உண்டாகும்? லா யுஸாலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், கியாமத்துடைய நாளையில் பாவிகள் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள். இது ஒரு வசனம். இன்னும் ஒரு வசனம், ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், நபியே உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் அவர்கள் அனைவரிடமும் கேள்வி கேட்பேன். இப்பொழுது அனைவரும் கேள்வி கேட்கப்படுகிறார்கள் என்று ஒரு வசனம், பாவிகள் கேட்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு வசனம். இதனை மக்களிடம் பொதுவாக பேசி திரிந்தார். அந்த நாளையில் உள்ள கவர்னர் இதனை பற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைக்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அழைத்து கேட்டார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொன்னார், லா யுஸாலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன் ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சாட்டையை எடுத்து தலையிலே ஓங்கி ஒரு அடி அடித்தார். அடித்து விட்டு கேட்டார்கள், உனக்கு சஹாபாக்கள் யாரும் கூஃபாவிலே இல்லையா? அவர்களிடம் போய் இந்த பிரச்சனை உனக்கு தீர்க்க. நீ பொதுமக்களிடம் பேசும் பேச்சு இதுவா? பொதுவாக முரண்பாடுகளை பொதுமக்களிடம் பேசக்கூடாது. இன்று 30-40 வருடங்களாக மக்கள் மத்தியிலே முரண்பாடுகளை சொல்லி சொல்லி மக்களை வழி கெடுத்தார்கள். சுமாராக மக்கள் ஒரு பதட்டத்தில் இது சரியா அது சரியா, நாங்கள் இருக்கும் நிலை சரியா என்ற ஒரு தடுமாற்றத்திலே ஆக்கினார்கள். இது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முஃமின் என்றால் யார் என்று சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. அல்லாஹ்வை அவன் தூதரை கொண்டு ஈமான் கொண்டதன் பின்னால் சந்தேகத்திலே விழாதவன் முஃமின். சந்தேகங்களை உருவாக்குபவன் ஷைத்தான். சந்தேகங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் உலமாக்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்களிலும் இப்படியான வாசகங்கள் இருக்கின்றன. ஒன்றோடொன்று முரண்படும். சஹீஹுல் புகாரியிலே 2 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை 2 விதமாக அறிவிக்கிறார்கள். பாருங்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுதார்கள் என்று சொல்கிறார்கள். புகாரியிலே துஹா தொழுகை சம்பந்தமாக 8 ஹதீஸ்கள் இருக்கின்றன. துஹா தொழுகை என்பது சுன்னத்தான தொழுகை. அது சூரியன் உதித்து அதனுடைய ஒளி வீச தொடங்கியதன் பின்னால் ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் இருந்து அதனுடைய நேரம் ஜவால் வரை இருக்கும். இந்த தொழுகையை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பித்அத் என்றார்கள். சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை அறிவிக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ். சொல் என்றால் சஹாபாக்கள் கேட்டவை, செயல் அங்கீகாரம் என்றால் சஹாபாக்கள் பார்த்தவை. சுருக்கமாக சொல்வதானால் ஹதீஸ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் பார்த்தவையும் கேட்டவையும். அதற்கு வெளியே நீங்கள் ஒரு ஹதீஸை காட்ட மாட்டீர்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், உம்ரா அதாவது துஹா தொழுகை சுன்னத் என்பதா? கிதாபுல் உம்ராவுக்கு கீழால் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் பித்அத் என்பதா? இப்பொழுது ஒருத்தர் ஹதீஸ் பின்பற்றுவதாக சொன்னால் எதனை பின்பற்றுவார்? தீர்ப்பை பின்பற்றுவார். இதே சஹீஹுல் புகாரியிலே ஹதீஸ் பதிவாகிறது. ஹஜ்ரத் அபூ மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய குனூத்தை பித்அத் என்றார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய குனூத்தை ருக்கூக்கு பின்னால் சுன்னத் என்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே 2 ஹதீஸ்களும் பதிவாகின்றன. ஒருவர் நான் ஹதீஸ் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் இதிலே எதனை பின்பற்றுவார்? இவர் தீர்ப்பை பின்பற்றுவார். இப்பொழுது கேளுங்கள், முதலாவது நான் சொன்னேன் நஸ்ஸுகள் என்று. குர்ஆனுடைய ஆயத்துக்களும் ஹதீஸுடைய வாசகங்களும் 4 வகைப்படும் என்று சொன்னேன். முதலாவது நஸ்ஸுகள். நஸ்ஸுகள் என்றால் அதிலே முரண்பாடு கிடையாது, அதிலே பல கருத்துக்களுக்கு இடம்பாடு கிடையாது. அதனை நேரடியாக பின்பற்ற முடியும். அது விளங்க முடியுமானதாக இருந்தால் அதனை நேரடியாக பின்பற்ற முடியும். உதாரணமாக والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا. உங்களிலே யாராவது ஒரு பெண்ணுடைய கணவன் மௌத்தாகிவிட்டால் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். குர்ஆன். இங்கே தீர்ப்பு தேவைப்பட மாட்டாது. இங்கே நேரடியாக குர்ஆனை நாங்கள் பின்பற்றுகிறோம். இங்கே யாரும் முரண்படுவது கிடையாது. இங்கே பல கருத்துக்களுக்கு இடம்பாடு கிடையாது. யாராவது சொன்னாரா 4 மாதம் 10 நாளுக்கு குறைவான ஒரு இத்தாவை, கூடுதலான ஒரு இத்தாவை ஒரு ஹாமிலாவாக இருந்தால், ஹாமிலா என்றால் கர்ப்பஸ்தரியாக இருந்தால் அவளுக்குரிய சட்டம் இங்கே வேறு. அவள் தன்னுடைய கற்பை வைக்கும் பொழுது, குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது
அல்லது செக்கத்தாக விழுந்து விட்ட பொழுது அவளுடைய இத்தா நிறைவேறிவிடும், பூர்த்தியாகிவிடும். அல்லாத அனைத்து பெண்களுக்கும் 4 மாதம் 10 நாள் தான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நேரடியாக பின்பற்றப்பட முடியுமானவை. எங்கே தீர்ப்பு தேவையோ, பல கருத்துக்களுக்கு இடம்பாடுள்ள விடயங்களிலும் ஒன்றோடொன்று முரண்படக்கூடிய விடயங்களிலும் தீர்ப்பை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இங்கே 4வது வகையை சொல்வதற்கு முன்னால் இடையில் ஒரு விடயம் இருக்கிறது. குர்ஆனிலோ சுன்னாவிலோ இல்லாதது, குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லாதது தீர்ப்புக்கு வரும். குர்ஆனிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது, ஆனால் தீர்ப்பு செய்ய வேண்டி வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுடைய தீர்ப்பு செய்யக்கூடியவரா காதியா நியமித்து அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பும் பொழுது கேட்டார்கள், கைஃப தக்தி இதா அரத லக கதா, நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டி வந்தால் எப்படி தீர்ப்பு செய்வீர்கள்? சொன்னார்கள், பி கிதாபில்லாஹ், குர்ஆனை கொண்டு. கேட்டார்கள், ஃபைலம் தஜித் பி கிதாபில்லாஹ், குர்ஆனிலே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால்? சொன்னார்கள், ஃபபி சுன்னதி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலிருந்து தீர்ப்பு செய்வேன். கேட்டார்கள், ஃபைலம் தஜித் பி சுன்னதி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால்? கேள்வி கேட்பவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஜ்லிஸிலே இருப்பவர்கள் யாரும் நினைக்க வேண்டாம் குர்ஆன் சுன்னாவிலே இல்லாதது மார்க்கத்திலே கிடையாது என்று. குர்ஆன் சுன்னாவிலே இல்லாவிட்டால் நீங்கள் என்ன எதனை வைத்து தீர்ப்பு செய்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். ஜாமிஅ திர்மிதியிலே இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், அஜ்தஹிது பிரஅயி வலா ஆலு, நான் என்னுடைய இஜ்திஹாதால் ஒரு தீர்ப்புக்கு வருவேன், அதிலே குறை செய்ய மாட்டேன் என்றார்கள். فضرب رسول الله على صدره وقال الحمد لله الذي وفق رسول الله بما يرضى به رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சிலே தட்டி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திலே எதனை பொருந்திக் கொள்வாரோ அதன் பக்கம் அனுகூலம் புரிந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். குர்ஆன் சுன்னாவிலே இல்லை என்றால் அங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும். இப்பொழுது தீர்ப்பு செய்பவர் யார்? தீர்ப்பு செய்பவர் யார்? இது ஒரு தலைப்பு. இது சாதாரணமாக நீங்கள் தந்த அரை மணி நேர குத்துபாவிலே பேசி முடிக்க முடியுமான செய்தி அல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றியமையாத அத்தியாவசியமான தலைப்பாக இருக்கிறது. பாருங்கள், யார் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் குர்ஆன் சுன்னா, குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஹதீஸுடைய வாசகங்கள் 4 வகைப்படும் என்று சொன்னேன். 4வது வகையை சொல்கிறேன். விளங்கவே முடியாதவை, யாராலும் விளங்க முடியாதது. இப்படியும் குர்ஆனில் இருக்கிறதா? இருக்கிறது. இருக்கிறது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஆல இம்ரானுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "வல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப்", நபியே உங்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். மின்ஹு ஆயத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உக்ரு முத்தஷாபிஹாத், அதிலே விளங்க முடியுமான ஆயத்துக்கள் இருக்கின்றன. அதுதான் இந்த குர்ஆனுடைய தாயகம். வ உக்ரு முத்தஷாபிஹாத், இன்னும் சில விளங்கவே முடியாதவை, முத்தஷாபிஹானவை. முத்தஷாபிஹ் என்றால் மா யூஹிமு ظاهره التشبيه, எந்த வார்த்தைகளுடைய வெளிப்பொருள் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும் பொருளிலே இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் விளங்க முடியாதவை. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَأَمَّا الَّذِينَ فِي قُلُوبِهِمْ زَيْغٌ فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ ابْتِغَاءَ الْفِتْنَةِ وَابْتِغَاءَ تَأْوِيلِهِ, யாருடைய உள்ளங்கள் எல்லாம் வழி தவறிவிட்டனவோ அவர்கள் விளங்க முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த முத்தஷாபிஹானவைகளை பின்பற்றுவார்கள், அவற்றுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா யஅலமு
தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள். என்னுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய முடியாதோ அதற்கு விளக்கம் சொல்பவன் பித்னாகாரன் என்று குர்ஆன் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வாசகத்துடைய பொருளை சொல்கிறேன் உங்களிடத்தில். யாருடைய உள்ளங்கள் எல்லாம் வழி தவறிவிட்டனவோ பயத்தபிஊன மா தஷாபா, அவர்கள் அந்த விளங்க முடியாதவைகளை பின்பற்றுவார்கள். இப்திகால் ஃபித்னா, ஃபித்னாவை குழப்பத்தை உண்டாக்குவதற்காக, வப்திகா தஅவீலி, அதற்கு வேறு விளக்கம் சொல்வார்கள். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள். பாருங்கள், அல்லாஹு தஆலா இடங்களை எல்லாம் படைத்தவன், காலத்தை படைத்தவன், எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன். அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் இருந்தவன். எவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் இருந்தானோ அவன் ஒரு இடத்தில் இருந்தவன் அல்ல. ஏனென்றால் இடம் என்பது படைப்பு. அல்லாஹு தஆலா இடமில்லாமல் இருந்தவன், இன்றும் இடமில்லாமல் இருப்பவன். விளங்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வை இடம் சாடக்கூடிய, அல்லாஹ்வை ஒரு ஜடமாக பார்க்கக்கூடிய ஃபித்னா, குழப்படி, அது மிகவும் பயங்கரமானது. இதனைத்தான் முஜஸ்ஸிமா என்று அன்றிலிருந்து ஆரம்ப சஹாபாக்களுக்கு பின்னால் உள்ள காலத்திலிருந்து இன்று வரை பேசப்படுகிறது. பயங்கரமான வழிகேடாக இருக்கிறது. இதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் அஸ்ருக்கு பின்னால் மிக தெளிவாக பேசுவேன். அந்த பேச்சிலே உங்களுக்கு தெளிவாகும். பாருங்கள், இடைவெளிகளை, வெற்றிடங்களை படைத்தவன் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வர்ணித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாகிறது. அல்லாஹ் அன்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக ஷை, அல்லாஹ் நீ ஆரம்பமானவன், உனக்கு முன்னால் யாரும் கிடையாது. அன்தல் ஆகிர் ஃபலைஸ பஅதக ஷை, நீ கடைசியானவன், உனக்கு பின்னால் யாரும் கிடையாது. அன்தல் தாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷை, நீ மேல், அதாவது வெளிரங்கமானவன், உனக்கு மேலால் யாரும் கிடையாது. அன்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷை, நீ உள்ரங்கமானவன், உனக்கு கீழால் யாரும் கிடையாது. எவனுக்கு மேலால் எதுவும் கிடையாதோ, எவனுக்கு கீழால் எதுவும் கிடையாதோ. ஷை என்றால் உணர முடியுமான முடியாத அனைத்துக்கும் சொல்லப்படும். அல்லாஹ்வுக்கு மேலால் எந்த ஷையும் கிடையாதோ, அல்லாஹ்வுக்கு கீழால் எந்த ஷையும் கிடையாதோ, அவனே ஒரு இடத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய வர்ணனையிலே சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவனை பற்றி அவனை வர்ணிக்கிறான். சுப்ஹானல்லாஹி அம்மா யஸிஃபூன், மக்கள் வர்ணிக்கும் வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று யாரும் கிடையாது. லா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய உள்ளங்களிலே உள்ள உதாரணங்கள் அனைத்தும் ஜடங்கள். ஜடங்களை வைத்து நீங்கள் அல்லாஹ்வை ஒப்பீடு செய்ய முடியாது. எனவே நீங்கள் உதாரணம் சொல்ல தகுதியுள்ளவர்கள் அல்ல. எனவே உதாரணம் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். லா தத்ரிபு லில்லாஹில் அம்சால் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நேர்பாடு கிடையாது. அவனிலே ஒரு விடயம் இன்னொன்றிலே நேர்பட போவதில்லை. அப்படி என்றால் அவன் ஒரு வடிவம் கிடையாது. யாரெல்லாம் ஒரு வடிவமாக ஒரு இடத்திலே இருப்பதாக அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அவர்கள் தௌபா செய்யட்டும். விளங்க வேண்டுமானால் விளக்கமுடையவர்களை நாடட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விளங்க முடியாத வசனங்களை எல்லாம் தாங்கள் விளக்கம் உள்ளவர்கள் போன்று பயான் செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் மூலமாக வந்த ஃபித்னாவுக்கு பெயர் குஃபுர் என்று சொல்லப்படும். அது பயங்கரமான வழிகேடாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீர்ப்பு செய்ய வேண்டியவர்கள் முஜ்தஹிதான இமாம்கள். நானோ நீங்களோ அல்ல. குர்ஆனிலே தீர்ப்பு செய்யப்பட வேண்டிய இடங்களில் தீர்ப்பு செய்ய அல்லாஹ் 15ஆம் நூற்றாண்டிலே ஆள் வைத்தானோ அப்படி
என்றால் 14 நூற்றாண்டுகளிலே மக்கள் தீர்ப்பு செய்யவில்லையா? அந்த சென்ற 14 நூற்றாண்டுகளிலும் மார்க்கம் பின்பற்றப்பட்டது பொய்யா? தீர்ப்பு செய்ய வேண்டியவை 3, நேரடியாக பின்பற்ற 1. நான் உங்களிடம் சொன்னவைகளை நீங்கள் கணக்கெடுங்கள். நேரடியாக பின்பற்ற நஃப்ஸ் மாத்திரம்தான். தீர்ப்பு செய்யப்பட பல பொருள் கொண்டவை, முரண்பாடு உள்ளவை, குர்ஆன் சுன்னாவில் இல்லாதவை தீர்ப்புக்கு வர வேண்டும். அப்படி என்றால் சஹாபாக்கள் பின்பற்றிய தீனிலே தீர்ப்பு செய்யப்படவில்லையா? தாபிஊன்கள் தீர்ப்பு செய்யவில்லையா? நல்ல முறையில் விளங்க முயற்சி செய்யுங்கள். தீர்ப்பு செய்யப்பட்டதன் பின்னால், அதிலே உம்மத் ஒன்றுபட்டதன் பின்னால் வந்த யாரும் முரண்பட்டது கிடையாது. ஹிஜ்ரி 1300க்கு முன்னால். இதனைத்தான் நாங்கள் மதுஹபுகள் என்று சொல்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹபை நாங்கள் பின்பற்றுகிறோம். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் தீர்ப்புகளை ஒன்று சேர்த்தவர்கள். அதன் மூலமாக ஃபிக்ஹை மக்களுக்கு கொடுத்தவர்கள். யாரும் மதுஹபை குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியே விளங்க வேண்டாம். அது ஒரு மடமை, அது ஒரு அறிவீனம். யாருக்காவது அந்த விளக்கம் தேவை என்றால் வாருங்கள். அக்கு வேறாணி வேறாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லப்படும். மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 241 ஏற்பட்டது. இமாம் அபூ ஹனீஃபா 150, இமாம் ஷாஃபிஈ 104, இமாம் மாலிக் 179, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் 241 வஃபாத்தானார்கள். இந்த 4 பேர்களும் இந்த உம்மத்துக்கு செய்த சேவைக்கு பின்னால் ஹிஜ்ரி 300 1300க்கு மத்தியில் 1000 வருடங்களில், ஒரு நாள் 2 நாளை நான் உங்களிடம் சொல்லவில்லை, 1000 வருடங்களுக்குள்ளால் மதுஹப் கூடாது என்று பேசிய ஒரு முஸ்லிமை கொண்டு வாருங்கள். நான் இதனை சுமார் 12 வருடங்களாக மிம்பர் வலிய என்னுடைய சவாலாக விடுகிறேன். முடியுமானால் 1000 வருடங்களுக்குள்ளால் மதுஹப் கூடாது என்று பேசிய ஒரு முஸ்லிமை கொண்டு வாருங்கள். 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றுவது 1000 வருடங்களுடைய முஸ்லிம்களின் பாதை. யாராவது அதனை குறை காணப் போகிறாரா? யாராவது அதனை வழிகேடு என்று சொல்ல போகிறாரா? அப்படி சொன்னால் குர்ஆன் அந்த மனிதனை வழிகேடன் என்று சொல்கிறது. யார் முஃமின்களுடைய வழிமுறையை விட்டுவிட்டு வேறு வழியை பின்பற்றுகிறானோ அவனை நாங்கள் போகின்ற போக்கிலே விட்டு விடுவோம், அவனுடைய முடிவை நரகமாக ஆக்குவோம் என்று குர்ஆன் சொல்கிறது. وَيُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அவனுடைய முடிவு தங்குமிடம் நரகமாக இருக்கும், அது கெட்ட தங்குமிடம் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வழிமுறையை நாங்கள் அன்றிலிருந்து வாழையடி வாழையாக பின்பற்றி வந்தோமோ அப்படியான ஷாஃபிஈ மதுஹபிலே இதே போன்று அல்லாஹ்வுக்கு இடம் சாடாத, அல்லாஹ்வுக்கு உருவம் சாடாத, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற அத்துவைதிகளுடைய வழிகேட்டை சாராத, அல்லாஹ்வை அரசிலே இருக்கிறான் என்று அல்லாஹ்வை ஒரு ஜடமாக பார்க்கக்கூடியவர்களுடைய வழியை சாராத, அல்லாஹ் இடங்களை விட்டும் பரிசுத்தமானவன், அவன் ஒரு ஜடப்பொருள் அல்ல, அவன் ஒரு படைப்பு அல்ல, அவன் படைப்புகளை எல்லாம் படைத்தவன் என்ற உண்மையான தூய அக்கீதாவிலும் நிரந்தரமாக வாழ நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களிலே யாரெல்லாம் கபராளிகளாகி விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காவனங்களாக ஆக்குவாயா. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. நாங்கள் உன்னை சந்திக்க ஆசைப்பட்ட நிலையில், நீ எங்களை பொருந்திக் கொண்ட நிலையில், நீ எங்களை கண்ணியப்படுத்தும் நிலையில் நாங்கள் உன்னை அடைய நீ எங்களுக்கு கிருபை செய்வாயா. உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயா. அல்லாஹ் முழு முஸ்லிம்களையும் இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ்.
இந்த காலத்துடைய ஃபித்னாக்களில் நீ எங்களுக்கு உதவி செய்வாயா, இங்கே எங்களுக்கு சரியான சீரான விளக்கத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், அல்லாஹ் கடனாளிகளுடைய கடனை நிறைவேற்றுவாயா, நோயாளிகளுடைய நோயிலே நிவாரணம் அளிப்பாயா, பொறுப்புகளுடன் சுமைகளுடன் வாழக்கூடியவர்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயா. கிருபை உள்ளவனே, அனைத்து முஸ்லிம்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயா. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயா, எங்களுடைய எதிரிகளுக்கும் நீ நேர்வழி காட்டுவாயா, அவர்களுக்கு நீ அருள் புரிவாயா. அவர்களுடைய யா அல்லாஹ் அப்படியான அநியாயக்காரர்களுக்கு நீ ஹிதாயத்தை நேர்வழியை நசீபாக்குவாயா. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் செய்தவர்களாகவே வாழ்கிறார்களோ, அவர்களிலே யாருடைய விதியில நீ நேர்வழியை எழுதவில்லையோ, அவர்களை ஆது சமூதை அழித்தது போன்று அழிப்பாயா. இந்த பூமியிலே அவர்களுடைய அடையாளத்தை அழித்து விடுவாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, இஸ்லாத்துடைய பரிபூர்ணத்துவத்தை எங்களிலே நசீபாக்குவாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي